Hi viewers, welcome to Tamil Motor Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன, இந்த வண்டி வந்து வேகனார் 2015 மாடல். இந்த வண்டியில என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, கஸ்டமர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல. நான் இப்ப இக்னிஷன் கீ ஆன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே பாருங்க, அந்த இமோ லைட்னு சொல்லுவோம், செக்யூரிட்டி லைட்னு சொல்லுவோம், அந்த இமோபிளைசர் லைட் வந்து கண்டினியூவா பிளிங்க் ஆயிட்டு இருக்கு இந்த வண்டியில. இந்த வேகனார்ல இக்னிஷன் கீ ஆன் பண்ணோடனே அந்த லைட் வந்து அந்த மாதிரி பிளிங்க் ஆகக்கூடாது. இப்ப வண்டி ஸ்டார்ட் பண்றேன், சுத்தமா ஸ்டார்டே ஆகல. இக்னிஷன் கீ ஆன் பண்ணா அந்த இமோபிளைசர் லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த இமோபிளைசர் லைட் வந்து ஆஃப் ஆயிடணும். பட் ஆனா இப்ப நான் கிராங்க் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகல, அந்த இமோபிளைசர் லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. இப்போ இந்த சாவி எடுக்கிறேன் பாருங்க, இந்த சாவியில பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிப் இருக்கும். இந்த சிப் வந்து மிஸ்ஸிங். இந்த சாவியில பாத்தீங்கன்னா மேல ஒரு கவர் வரும், அந்த கவருக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சின்ன சிப் வரும். அந்த சிப்பும் நீங்க சாவி மாட்டுறீங்க பாத்தீங்களா, அங்க ஒரு ஸ்மார்ட் ஆண்டனா வரும், ஸ்மார்ட்ரான்னு சொல்லுவோம். அந்த ஆண்டனாவும் இந்த சிப்பும் பேர் ஆகணும். இந்த பேர் ஆச்சுனா தான் இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே அந்த இமோபிளைசர் லைட் வந்து பேர் ஆயிருக்குன்னு சொல்லி லைட் கண்டினியூவா எரிஞ்சிட்டு இருக்கும். பேர் ஆகலனா அந்த லைட் வந்து இந்த மாதிரி தான் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்போ இந்த வண்டிக்கு இந்த சிப்பு தான் ப்ராப்ளம். இந்த சிப்பு ஒன்னு மாத்தி ஆகணும், இல்லனா கஸ்டமர் கிட்ட இன்னொரு சாவி கேட்டு பார்க்கணும், இன்னொரு சாவியில போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த சிப்பும் இந்த சாவியில இருக்க ஆண்டனாவும் பேர் பண்ணாதான் அந்த லைட் வந்து கண்டினியூவா எரிஞ்சிட்டு இருக்கும், இல்லனா இந்த மாதிரி பிளிங்க் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த சிப் இல்லாதனால இந்த சாவியை வச்சு நம்மளால வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. சோ கஸ்டமர் கிட்ட இன்னொரு ஸ்பேர் கீ கேட்டிருக்கோம். மாருதில எப்பவுமே பாத்தீங்கன்னா 2 சாவி கொடுப்பாங்க, மெயின் சாவி ஒன்னு, ஸ்பேர் கீ ஒன்னு கொடுப்பாங்க. இப்ப கஸ்டமர் கிட்ட ஸ்பேர் கீ கேட்டிருக்கேன், அந்த சாவியை போட்டு இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. இதுதான் கஸ்டமர் கொடுத்த ஸ்பேர் கீ, இன்னொரு கீ. இப்போ இந்த சாவியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த குரூப் பாத்தீங்கன்னா பிளாங்கா இருக்கு பாத்தீங்கன்னா, 2011 இருந்து 2018 மாடலுக்கு இந்த மாதிரி தான் வரும் சாவி, அந்த இடத்துல பிளாங்கா இருக்கும். அப்போ சிப்பு தனியா வரும், ரிமோட் தனியா வரும், சாவிக்குள்ளேயே தான் இருக்கும், தனித்தனியா வரும். இப்ப இக்னிஷன் கீ ஆன் பண்ணிருக்கேன் பாருங்க, ஆன் பண்ண உடனே அந்த ஈமோ லைட், செக்யூரிட்டி லைட் வந்து கண்டினியூவா எரிஞ்சிட்டு இருக்கு, பிளிங்க் ஆகல. இப்ப வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சாவியில இருக்க சிப்பும் அந்த இக்னிஷன் கீ ஆன் பண்ணும்போது அந்த சர்க்கிள் இருக்க ஸ்மார்ட்ரா ஆண்டனாவும் பேர் ஆயிருக்கு. பேர் ஆன உடனே அந்த இமோ லைட் வந்து கண்டினியூவா எரிஞ்சிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்பேர் கீ போட்டு திருப்பி இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே அந்த இமோ லைட் கண்டினியூவா எரிஞ்சிட்டு இருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் திருப்பி ஆஃப் பண்ணிட்டு இக்னிஷன் கீ மட்டும் ஆன் பண்றேன். ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ 2 சாவியும் வச்சிருக்கேன், ஸ்பேர் கீயும் வச்சிருக்கேன், சிப் இல்லாத சாவியும் வச்சிருக்கேன். கஸ்டமர்கிட்ட கேட்டது இந்த சிப் எப்படி தொலைஞ்சது அப்படின்னு கேட்கும்போது வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் ஆகல, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஸ்டார்ட் ஆயிருந்தா இருந்தது அப்படின்னும் போது வண்டியில ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தோம். வண்டி ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேர், அந்த மெயின் கீ இருக்கு பாத்தீங்களா, அந்த மெயின் கீயோட கவர் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ரைட் சைடு இருக்கு பாத்தீங்களா, ரைட் சைடு கார்பெட் கீழே பாத்தீங்கன்னா அந்த கவர்ல இருந்தது. அந்த கவர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பக்கத்துல செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சிப் இங்க இருக்கு. சோ கஸ்டமர் வந்து வண்டியை கீ ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்ப அந்த டைம்ல வந்து கவர் கீழே விழுந்து அந்த சிப்பும் சேர்த்து கீழே விழுந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த சாவியில வர அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருந்தது பாத்தீங்களா சிப்பு, அந்த வர சிப்புன்றது இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள ஒரு பிசிபி போர்டு ஒன்று இருக்கும், இந்த போர்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம். இந்த ப்ரோக்ராம் பண்ணதும் அந்த ஸ்மார்ட்ராவும் பேர் ஆனாதான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். சோ ஒரு சிப்பு ஒரு மாறும். ஒரு வண்டிக்கு இந்த சிப் எடுத்து போட முடியுமானா போட முடியாது. ஒரு வண்டிக்கும் யூனிவர்சலா மாறும், ஒரு ஓடிபி கோடு மாதிரி தான் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி பண்ற ப்ராசஸ். சோ இந்த சிப் எடுத்து இன்னொரு சிப்புக்கு போட்டு நான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு பார்த்தா ஸ்டார்ட் ஆகாது. சோ இந்த வண்டிக்கு இந்த பர்டிகுலரா இந்த சாவிக்குன்னு இந்த சிப்பு தான் வரும். இப்போ நான் இந்த சிப்பை, பழைய சிப்பை போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்ப நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே அந்த இமோ லைட் வந்து எரியவே, அதாவது கண்டினியூவா பிளிங்க் ஆகல, இப்ப எரிஞ்சிட்டே இருக்கு. இப்ப நான் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ முன்னாடி என்ன இருந்ததுன்னா இந்த சிப் இல்லாதனால அந்த லைட், இமோ லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டே இருந்தது உங்களுக்கு வந்து, அதனால வண்டி ஸ்டார்ட் ஆகல. இப்ப மிஸ் ஆன சிப் எடுத்து அந்த சாவியில போட்டுட்டேன். இப்ப வண்டி ஓடிட்டு இருக்கு. திருப்பி ஆஃப் பண்ற பாருங்க. ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ண உடனே அந்த இமோ லைட் வந்து கண்டினியூவா எரிஞ்சிட்டு இருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி உங்க வேகனார்ல இமோ லைட், அந்த செக்யூரிட்டி லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டே இருந்ததுன்னா
இந்த மாதிரி சிப்பு மிஸ் ஆயிருக்கான்றது ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த சாவில வர அந்த கவர்லாம் வந்து கரெக்டா லாக் ஆயிருக்கா, இந்த மாதிரி உடஞ்சிருந்ததுன்னா இந்த கவரை தனியா மாத்துருங்க. இது மாத்தாம விட்டதுனால அந்த சிப்பு வந்து மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க வண்டியில இருக்க சிப்பு இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. வேற ஸ்பேர் கீ போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா இன்னொரு கீ ரெடி பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.